வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை நார்வே டென்மார்க் அறக்கட்டளை தினந்தோறும் நடத்துகின்ற இந்த அருமையான இணையவழி வகுப்பிலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இந்த அருமையான வாய்ப்பினை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதுநிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில சிறப்பாக இந்த இணையவழி வகுப்பை எழுந்து ஒருங்கிணைத்து அருமையாக ஒரு கூட்டு முயற்சியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நார்வே டென்மார்க் அறக்கட்டளையை சார்ந்த அனைத்து வேதாத்திரிய சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மகரிஷியினுடைய கவி, இந்த கவியுடைய தலைப்பை ஒட்டியதுதான் நம்மளோட வாழ்க்கை நிகழ்வுகளா பாக்குறேன் நான். வள்ளுவர் சொல்லுவார் இல்லைங்களா, உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னு நட்பை பத்தி ஒரு வார்த்தை. இதை விட ஒருத்தரால விளக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. எப்படி ஒரு ட்ரெஸ் லேசா கொஞ்சம் நகர்ந்ததுன்னா மனசு எங்கேயோ இருக்கும், பேச்சு எங்கேயோ இருக்கும், பார்வை எங்கேயோ இருக்கும், ஆனா கை போய் டக்குன்னு சரி பண்ணும் இல்லைங்களா? அந்த மாதிரியா ஒரு நட்பு. அதை பற்றின பாடல்கள்ல ஒன்றுதான் இன்னைக்கு நம்ம மகரிஷி கொடுத்திருக்க பாடல். இப்ப இன்னைக்கு கூட பார்த்தோம்னா அந்த நட்பு எப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு சூழல் வரும்போதுதான் அந்த உதவி அந்த நேரத்துல கிடைக்கிறது. ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் a friend indeed அப்படின்னு சொல்லுவோம். ஒரு உதாரணமா பாக்குறேன். இன்னைக்கு ரேவதிப்பா எனக்காக தவம் எடுத்தாங்க. இது பெரிய விஷயமா நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நேரத்துல நான் கொஞ்சம் எனக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் வேணும் ரேவதிமா, கொஞ்சம் எனக்கு காலை எழுந்துக்கிறது லேட் ஆயிடுத்து அப்படின்னு போட்டு அடுத்த கணம் அவங்க அவ்வளவு காலையில அவங்களுக்கான வேலைகள். நான் ரிட்டையர்டு ஸ்டேஜ்ல இருக்கிறேன், ஆனா அம்மா இல்ல, அவங்களுக்கு அவ்வளவு கடமைகள். ஆனா அத்தனைக்கும் நடுவுல என்ன போட்டாங்க, நான் எடுத்து விடுறேன்மா. இங்க இது நிகழ்வை நான் குறிப்பிடுறதுக்கு மன்னிக்கணும். நம்ம காலையில இருந்து இரவு வரைக்கும் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் நமக்கு இந்த மாதிரி நட்பு கொடுக்குறாங்க. அதுல ஒன்றை பத்தி தான் மகரிஷி இன்னைக்கு குறிப்பிடுறாங்க. சோ எப்படி மகரிஷியோடைய வாழ்க்கை விளக்கம் நம்மோட வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது. அதாவது அறியற முறைகள் பல. சுவாமிஜி எழுதின ஒரு பாடல் தான், அறிவறியும் முறைகள் பல, அறிந்தவர்கள் அனந்தம் பேர்கள், ஆனால் அவரவர்களுக்கு அமைந்த சூழ்நிலைகள் வேறு. எப்படியெல்லாம் அறிவு அடைந்தாங்கன்னு சொல்றாங்க சுவாமிஜி. புலன்பொறிகள் திறனறியும் இயல்பு காணும் போராட்டத்தில் பல நாள் கழித்தோர் உண்டு இல்லையா? நம்மளோட புலன்கள் மூலமா செய்யக்கூடிய வேலை அது ஏன் இப்படி, எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டுட்டே தன்னோட காலத்தை கழித்து அறிந்தவர்கள் ஒன்று. பல அறிஞர் சொன்ன நீதி நூல் படித்து பயன் பெற்றோரும் உண்டு இல்லையா? மகரிஷி வாழ்க்கையிலும் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. மகான்கள் வாழ்க்கையில இல்ல நம்ம மகரிஷியோடத படிச்சுட்டு ஒரு எவ்வளவு மாற்றங்கள் நமக்குள்ள வந்திருக்கு. அடுத்தது மூணாவது சொல்றாங்க, சிறிய ஒரு சந்தர்ப்ப நிகழ்ச்சி மூலம் சிந்தனையில் உயர்ந்தோரும் உண்டு உண்டு அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன ஸ்பார்க்குங்க, அந்த ஸ்பார்க் என்ன பண்ணுங்க, அப்படியே நம்மள தூக்கி போட்டு. அந்த மாதிரியான நட்பு. இன்றைய பாடல் அந்த அன்றொரு நாள் அப்படின்னு மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய தலைப்புல 4வது பாடல் தான். ஆனா அந்த பாடலுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கிற 3 பாடல்கள் தான் அதனோட முடிவுதான் இந்த 4வது பாடல். ஒரே ஒரு நிமிஷம் அந்த பாடலை நான் ஷேர் பண்ணிடுறேன். இந்த பாடல் 4வதா கொடுக்கப்பட்ட பாடல்.
உறுதியிலா நட்பதனை குறிப்பிட்டு சொல்ல உவமானமாக ரயில் நட்பை போல் என்போம். இல்லையா? ரயில் சிநேகம் அப்படிங்கறது நம்ம எப்பவும் வாழ்க்கையில குறிப்பிடுறது எப்படி அப்படின்னா, ஒரு உறுதி இல்லாத நட்பு. அதாவது ஏறும்போது எல்லாரையும் ஒருத்தரை பார்ப்போம். அப்படி அது எத்தனை மணி நேரம் நம்ம டிராவல் பண்றோமோ அதோட இறங்கின உடனே பாய் சொல்லிட்டு வந்துடுவோம். இறுதி வரை மனிதரிடை இக்கருத்து தொடர்ந்து என்றும் நிலவாதிருக்க மாற்று கருத்தொன்றை நிறுவிவிட்டோம். ரயில் சிநேகம் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ டெம்பரரி ஒன், அது நிலையான நட்பும் கூட கொடுக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தை இங்கே நிறுவிவிட்டோம். ரயில் நட்பில் நிலைத்ததும் உண்டென்று நீண்டு வரும் இது எங்கள் ஆயுள் மட்டும் என்று அறுதியிட்டு கூறுதல் போல அன்பர் ஒரு வியாசம் அன்றொரு நாள் எனும் தலைப்பில் அளித்துள்ளார் பாரு. மகரிஷி வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு. இந்த ஞான களஞ்சிய கவிகள், இந்த கவிதையே நமக்கு ஒரு நட்பு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கவிதையை பற்றி ஒரு ஆய்வு நூல்ல மகரிஷியோட கவிதைகளை பத்தி குறிப்பிடுறாங்க. அத கவிதைகளை பற்றி பல அறிஞர்கள் அவ்வளவு அழகான ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு பாராட்ட கொடுத்திருக்காங்க. அதை படிக்க படிக்க எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம கையில கொண்டு வந்து மகரிஷி கொடுத்திருக்காங்க. எளிய நடை, இனிய தமிழ், புதிய பொருள், அரிய கருத்து, அனைவரையும் ஈர்த்து இசைவிக்கும் தெளிந்த நீரோடை. அது மட்டும் இல்ல, கேட்போரை தூண்டி செயல்படுத்தும் விதத்தில் மகரிஷியின் சொல் அடுக்குகள் விளங்குகின்றன. அந்த சொல் அடுக்குகள், நான் உடுமலைப்பேட்டையில ஜிவிஜி விசாலாட்சி கல்லூரியில தான் படிச்சேன். அந்த கல்லூரியில தமிழ்துறை தலைவராக ஹரி விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஃபசர், இன்னமும் எனக்கு அவங்க மனசுக்குள்ள இருக்காங்க. அவங்க மகரிஷியோட கவிதைகளை பற்றியும் ஒரு ஆய்வு நூல் எழுதியிருக்காங்க. அது சொல்றாங்க, மகரிஷியுடைய கவிதைகள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன, சிந்தனை தானே அறிவின் ஊற்று கண் அப்படின்னு எழுதுறாங்க. நம்ம கூட யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த கவிதைகள் நம்மளோட சிந்தனையை எப்படியெல்லாம் தூண்டுகிறது. இந்த பாடலுக்கான முன்கதை சுருக்கம் போல முதல் 3 பாடல்கள்ல சொல்றாங்க சுவாமிஜி, ஒரு ஊர், சுவாமிஜி ஒரு இடத்துக்கு போறாங்க, காயல்பட்டணம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊர்ல வாழக்கூடிய மக்களை பற்றின ஒரு அடையாளம் கொடுக்குறாங்க பாருங்க. திட்டமுள்ள உடை ஒழுங்கும், தெய்வ வழிபாடும், தெளிவான பேச்சு, இவை உடையோர்கள் வாழும் கட்டடங்கள் உள்ளுள்ள கல்லும் உளுத்துப்போம் கடல் காற்று அதிகமான காயல்பட்டினத்தில். அந்த காயல்பட்டினம்ங்கிறது கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அப்ப கடல் காற்று பட 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 எவ்வளவு பெரிய கட்டடமா இருந்தாலும் டேமேஜ் ஆகும் இல்லைங்களா? நம்ம பார்த்திருக்கோம் எவ்வளவு கட்டடங்கள், அத உப்பு காற்று பட 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 அது கொஞ்சம் கொஞ்சமாக உளுத்து போகும். அந்த உவமை பாருங்களேன் எப்படி கொடுக்குறாங்க மகரிஷி. அங்கே வாழக்கூடிய மக்கள், அது குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க அந்த ஊர். ஏன்னா அங்கங்கே போய் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தது தானே நம்மளோட நாகரிகமே. அப்படி வாழ்ந்த மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி மகரிஷி குறிப்பிடுறாங்க பாருங்களேன். திட்டமிட்ட உடை ஒழுங்கும், தெய்வ வழிபாடும், தெளிவான பேச்சு, இவங்கெல்லாம் வாழக்கூடிய அந்த ஊர்ல அவங்க உள்ள வாழக்கூடிய கட்டிடங்கள் உள்ளுள்ள கல்லும் உளுத்து போகும் கடல் காற்று அதிகமான காயல்பட்டினத்தில். இந்த ஊருக்கான முஸ்தீப் எப்படி கொடுக்குறாங்க பாருங்களேன், ஒரு இன்ட்ரோடக்ஷன். அந்த ஊருக்கு போறாங்களாம் சுவாமிஜி. அங்கே எனக்கு இட்டமுள்ள என் நண்பர் மோதீன் அப்துல் காதர், மகரிஷிக்குடைய ஆன்ம நண்பர், அணுக்க நண்பர். எனக்கு இட்டமுள்ள என்னுடைய நண்பர், அவர் பேரு மோதீன் அப்துல் காதர். அவருடைய 2 மகள்களுக்கு திருமணம். அதுக்கு மகரிஷி போறாங்க. திருமணத்தை யான் கண்டேன். அங்கே உள்ள அந்த விருந்து உணவை பத்தி அழகா சொல்றாங்க பாருங்களேன். நெய் சொட்ட பல ஆகாரத்துடன் விருந்து உண்டேன். எவ்வளவு அழகான கிளாசிஃபை பண்றாங்க பாருங்களேன். அங்க கல்யாணம், நான் போறேன், அந்த ஊரை பற்றின விளக்கம் கொடுத்துட்டாங்க, அந்த ஊர்ல இருக்கிற மக்களை பற்றின விளக்கமும் கொடுத்துட்டாங்க. அடுத்தது நான் எந்த நிகழ்வுக்கு போனேன், அங்கே கல்யாணம். அந்த கல்யாணத்துல உணவு எப்படி இருந்தது, நெய் சொட்ட பல ஆகாரத்துடன் விருந்து உண்டேன். உண்ட மயக்கம் எல்லாருக்கும் உண்டு.
அப்ப உடனே என்ன பண்றாங்களாம் மகரிஷி, சோம்பல் தவிர்ப்பதற்காக கடற்கரைக்கு சென்றேன். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக உண்டுட்டேன். அதை கொஞ்சம் சரிப்படுத்துறதுக்காக நான் எங்க போனேன், கடற்கரைக்கு போனேன். காயல் பட்டினத்துக்கு கிட்ட இருக்க கடற்கரையில் நின்று கண்டேன் யான் திருச்செந்தூர் களிப்பூட்டும் தோற்றம். எப்படி எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறாங்க பாருங்களேன். அந்த கடற்கரை ஒட்டி இருப்பதுதான் திருச்செந்தூர். காயல் பட்டினத்துக்கிட்ட இருக்க கடற்கரையில நின்று கண்டேன் யான் திருச்செந்தூர் களிப்பூட்டும் தோற்றம். எல்லாம் ஒண்ணுதான். இங்கே மறைமுகமாக எல்லா சமயமும் ஒன்றுதாங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. அங்க என்ன பார்த்தாங்க, பாய்மர கப்பல்களும் படகுகளும் அங்கே பண்டங்கள் முன்னாளில் பல இறக்கி ஏற்றி ஓயல் ஒளிவின்றி பல தேசங்கள் சென்று ஒரு காலத்தில் வணிகம் புரிந்துள்ளவென்ற சாயல்களை பார் என்று சாட்சி கூறி நின்று சரிந்து கொண்டிருக்கும் பண்டசாலைகள். எனக்கு இதை படிக்கும் போது என்னுடைய மனசுல வந்த அப்படியே ஒரு படம். நீங்க எல்லாருமே, நம்ம எல்லாரும் கதைகள் நிறைய படிப்போம் இல்லைங்களா? சாண்டில்யல்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான எழுத்தாளர். அவர் பல சரித்திர கதைகள் எழுதியிருக்காங்க. நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. சோழ நாட்டுல சேர நாடு, பாண்டிய நாடு, யவன நாடுன்னு சொல்லி அந்தந்த நாட்டுல நடந்த அரசர்களோட கதைகளோட எழுதுவாங்க. அதுல ரொம்ப அழகா இந்த கடைத்தெரு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய அங்கதான் முக்கியமான வணிகங்கள் நடக்கும் இல்லைங்களா? அந்த வணிகம் நடக்கக்கூடிய இடம் எனக்கு என் கண் முன்னாடி வந்தது அப்படியே. அதாவது எல்லா நாட்டிலிருந்து வரக்கூடிய அங்க இருக்கக்கூடியதெல்லாம் இங்க இறங்கும். அங்கேயே அந்த கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த தெருவிலேயே எல்லாம் ஒரு கடைகள் போட்டு அங்க மக்கள் எல்லாம் வாங்குவாங்க. அங்கே சைனாவில இருந்து வந்த பட்டு சேலையும் இருக்கும், பாண்டிய நாட்டு முத்தும் இருக்கும், சோழ நாட்டுல விளைந்த ஒரு பொருளும் இருக்கும். இப்படி எல்லா நாட்டிலிருந்து வந்த பொருட்கள் அங்கே வச்சு விற்பனைக்கு கொடுக்கப்படும். ஏன்னா கடல் வழியாக வந்திருக்கும். அன்னைக்கு விசா எல்லாம் இல்லை. எல்லாரும் எல்லா நாட்டுக்கும் கொண்டு போய் இந்த மாதிரி விற்பனையை பெருக்கினாங்க. சுவாமிஜி கண்ணுக்குள்ள அந்த காட்சி வருது பாருங்களேன். அந்த காயல்பட்டின கடற்கரையில அன்னைக்கு நடந்தது இல்லைங்களா? பல நாட்டுல இருந்து வந்தாங்க, இறக்கினாங்க, பண்டங்களை கொண்டு விற்றாங்க. அதற்கு அடையாளமாக அங்கே இருக்கக்கூடிய மிச்சங்கள் இல்லைங்களா? இன்னைக்கும் நம்ம பாக்குறோம், பூம்புகார்ல எல்லாம் பார்க்கலாம். அந்த மாதிரி கடற்கரை ஒட்டிய இடங்கள்லாம் இன்னும் அந்த பழைய அந்த செயல்பாடுகள் அன்னைக்கு இருந்ததுடைய மிச்சங்கள் இன்னைக்கும் இருக்கு. சோ அங்கே சரிந்து கொண்டிருக்கும் பண்டசாலைகளை கண்டேன். இது அந்த ஊரினுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டாங்க. அடுத்தது அங்கிருந்து கிளம்பி வராங்க மகரிஷி. ஊர் நாடி ரயில் ஏறி வரும் வழியில் என்னை ஒரு இளைஞர் வண்டியில சந்திக்கிறார். அவர் பேரு அப்துல் ரவூப் அப்படிங்கிற ஒரு நண்பரை ட்ரெயின்ல பாக்குறாங்க மகரிஷி. நேரெதிரே ஆசனத்தில் அமர்ந்து அவர் பேச நெருங்கி விட்டோம். கருத்தாலே நிமிடம் 10 நிமிஷத்துக்குள்ள 2 பேரும் அவ்வளவு நெருக்கமாயிட்டோம். பேர் என்ன, ஊர் என்ன என கேட்டார். சொன்னேன். பெருமகிழ்ச்சி காட்டியதோடு அன்று முதல் அன்னார் ஆர்வமுடன் இன்று வரை அஞ்சல் பல தீட்டி அனுப்பியுள்ளார் எனது கொள்கைகளை ஆதரித்து. இந்த பாடல் எழுதுகின்ற நாள் வரைக்கும் மகரிஷி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அன்றொரு நாள்ங்கிற பாடல் எந்த வருடம் எழுதினாங்க அப்படிங்கிறது நம்ம புத்தகத்துல குறிப்பிடப்படல. ஆனா மகரிஷி எழுதிக்குள்ள அந்த ஞான களஞ்சியத்துல இருக்கக்கூடிய அந்த பாடல் எழுதிய வருடம் வரைக்கும் சுவாமிஜி சொல்றாங்க, இன்று வரை எனக்கும் அவருக்குமான தொடர்பு இருக்கு. எப்படி பார்த்தாங்க? ட்ரெயின்ல தான் பழகினாங்க. அந்த கருத்துக்கள் பேச தொடங்கிய போது அந்த நட்பு இன்னைக்கு வரைக்கும் தொடருதுன்ட்டு தான் கடைசி பாடல்ல இத குறிப்பிடுறாங்க. ரயில் நட்பு என்பது நிலையானது அல்ல அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோமே. ஆனால் அது உறுதியான நட்பு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் ஜெனரலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மகரிஷி கூட இந்த நட்பு இதுல 2 பேரும் பேசினாங்க. 2 பேரும் ஒத்த கருத்துடையவர்கள். அதனால அந்த ரயில் சிநேகத்துல நட்பு வந்துடுச்சு. பார்த்தார்கள். நம்ம புராணங்கள் சொல்லக்கூடிய கதைகளை பார்த்தோம்னா, கதைகள் அல்ல, உண்மை நிகழ்வுகள். பார்க்காமலே நட்பான கதையெல்லாம் இருக்குங்க. அதுல ஒரே ஒரு எக்ஸாம்பிள், கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையார் என்று சொல்லக்கூடிய ஒரு துறவியும். இவங்க 2 பேரும் பார்த்ததே இல்லைங்க. ஒருத்தர் சோழ நாடு, ஒருத்தர் பாண்டிய நாடு. இன்னைக்கு மாதிரி உடனே பறந்தெல்லாம் போக முடியாத காலம். அப்போ 2 பேரும் அந்த டெலிபதி
அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மனதோடு மனம் பேசக்கூடிய அந்த காந்த கலப்பின் மூலமாகவே நட்புல இருக்காங்க. செவிவழி செய்தியாக ஒருவரை பற்றி இன்னொருவர் தெரிஞ்சு அவங்க கருத்துக்கள் ஈர்க்கப்பட்டு பிடிச்சிருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும். அப்ப ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் துரத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க வடக்கு நோக்கி அமர்ந்து உணவு சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அன்றிலிருந்து உணவை தவிர்த்து அப்படியே உயிரை விடுவாங்களாம். அந்த வடக்கிருத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவர் உட்கார்ந்துடுறாரு. உட்கார்றது அவருக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் அங்கே மக்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அங்க முன்னாடி ஒரு குழி இருக்கும், அதுல உட்கார்ந்துடுவார். அது முடிச்ச உடனே சாப்பாடு இல்லாமலே இருந்து உயிர் துரத்தல், அது ஜீவ சமாதி மாதிரின்னு கூட வச்சுக்கலாமே. அப்ப அவர் என்ன சொல்றாருங்க, தன்னுடைய மந்திரி பிரதானிகள்லாம் முன்னாடி ஃபுல்லா உட்கார்ந்து இருக்காங்க, எல்லாம் நின்னுட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்போ அதுல முக்கியமான மந்திரியை கூப்பிட்டு, இது என் பக்கத்திலேயே இன்னொரு சின்ன ஒரு இடம் ரெடி பண்ணுங்க, இதே போ யாருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை, என்னுடைய நண்பர் பிசிராந்தையார் கண்டிப்பா வருவாரு, அவரும் இங்கே இருந்து வடக்கிருந்து உயிர் துடிப்பார் அப்படின்னு இவங்கள கொஞ்சம் பொறுத்துக்க முடியாம சிரிச்சிடுறாங்க. ஏன்னா எல்லாரையும் பார்த்து சிரிச்சது தானே இந்த சமூகம் இல்லையா. அப்புறம் தானே உண்மை புரிஞ்சது. இவருக்கு என்ன ஆச்சு, கடைசி நேரத்துல பைத்தியம் முடிச்சிருச்சோ. அவரை இவர் பார்த்ததே கிடையாது, கான்டாக்டும் கிடையாது, அவர் வந்து உட்கார்ந்து இவர் கூட வடக்கு இருக்கிறான்னு சொல்றாரே அப்படின்னு. ஆனாலும் மன்னர் சொல்லிட்டார், உடனே ரெடி பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, அவர் பாட்டு அவர் அவ்வளவு ஸ்டப்பானா இருக்காரு. கண்ணை மூடி தன்னுடைய இதை தொடங்கிட்டார். ஒரு நாளிகை, 2 நாளிகை, 3 நாளிகைன்னு போகுது. ஆனா இவங்களுக்குள்ள எல்லாம் நம்பிக்கையின்மை, இவர் சும்மா சொல்லிட்டு திரியறாரு அப்படிங்கிற மாதிரியே ஒரு சிரிப்போட காத்திருக்கிறாங்க. கடைசியில ஒரு ஸ்டேஜ்ல டைம் ஆகவும் எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஆனா இவர் அப்படியே வடக்கு இருந்து உயிர் துறக்க போறார். அப்ப போகும்போது பார்த்தா ரொம்ப தூரத்துல ஒருத்தர் வேகமா நடந்து வந்துகிட்டு இருக்காரு. யார் அவர் அப்படின்னு சொல்லி போய் பாக்குறாங்க. ஐயா, இங்கே கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் துறப்பதாக எனக்கு, நான் பார்க்கணும் அவரை, அவர் எங்கே இருக்கார். உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுது. யார் நீங்க, எங்க இருந்து வரீங்க? நான் பாண்டிய நாட்டுல இருந்து வரேன், என் பேர் பிசிராந்தையார், நானும் அவரோடு இருந்து வடக்கிருந்து உயிர் துறக்க போகின்றேன். அந்த நேரம் தான் அவங்களுக்குள்ள வெளிச்சம் தோன்றுகிறது. இது எப்படிப்பட்ட நட்பு. கொண்டு வந்த அந்த, அதாவது இருவருக்கும் இடையே ஒரு பார்த்தது கிடையாது, பேசுனது கிடையாது, ஆனால் அந்த மன ஒருங்கிணைப்புல நட்பாயிட்டாங்க 2 பேர். இது நடந்த நிகழ்வு. நாம மகரிஷி கூறக்கூடிய சித்தர் பாடல்கள் எல்லாரும் இத்தனையோ முன்னோர்கள் இவங்களை எல்லாம் பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா, ஒருத்தருடைய கேள்விக்கு இன்னொருத்தர் பதில் கொடுப்பாங்க, பார்த்திருப்போம் சித்தர்கள் எல்லாம். எப்படி கொடுத்தாங்க, இவர் கேள்வி கேட்டாருன்னா அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அங்கதான் இந்த உயிர் கலப்பு. சரி, இப்ப இது எல்லாமே ஒத்த குணமுடையவர்களை தான் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா. ஆனால் அதையும் கடந்து கொள்கை வேறுபாடு உடையவர்கள்கிட்ட கூட ஆத்மார்த்தமான நட்பு இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு இது படிச்சேங்க. ஈரோடு ராமசுவாமி பெரியாரும் ராஜகோபாலாச்சாரின்னு சொல்லக்கூடிய ராஜாஜி அவர்களும், இவங்க 2 பேரும் கொள்கையில பயங்கரமான எதிர்ப்புடையவர்கள் இல்லையா. நமக்கு தெரியும் இவங்க 2 பேருடைய கொள்கையும் சுத்தமா ஒத்து போகாத கொள்கை. ஆனால் 2 பேரும் அரும் பெரும் நட்புடையவர்களாம். நான் கொள்கையை எதிர்த்து பேசுறேன், மகரிஷி சொல்லுவாங்க இல்லைங்களா, அலட்சியப்படுத்த வேண்டியதுல மனிதர்களை அல்ல அவர்களுடைய செயல்களை அப்படின்னு சொல்லுவாங்க. பாவங்களை இது பண்ணுங்க, அவர்களை அல்ல அப்படின்னு இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி இவங்களுக்கு 2 பேருக்கு இடையில அப்படி ஒரு அரும் நட்பு இருக்கு. 2 பேரும் ஒருத்தர் சபைகள்ல பேசிப்பாங்க, அவரோட கருத்தை முரண்பட்ட கருத்தாக இவரும் சொல்லுவாரு. ஆனால் அவங்க 2 பேரும் அவ்வளவு அருமையான நட்பாம். அதுல கூட ஒரு ரகசியமாக ஒரு செயல் சொல்றாங்க, ஒரு விஷயம். பெரியாருக்கு ஒரு காலகட்டத்துல ஒரு வயதான பிறகு மணியம்மை என்று சொல்லக்கூடிய பெண்மணிய திருமணம் செய்வதாக முடிவெடுக்கிறார். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அப்போ நான் செய்வது சரியா அப்படிங்கறத அவர் வேற யாருக்கிட்டையும் கேட்கலையா, ராஜகோபாலாச்சாரிக்கு தான் லெட்டர் எழுதி கேட்டாராம். அங்க ஏன்னா அவங்க 2 பேரும் நேரா மீட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்படி பிசிராந்தையாருக்கும் கோப்பெருஞ்சோழருக்கும் இருந்த நட்பு போல. உடனே அவரு ரகசியம்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாராம். அந்த ரகசியமான கவிதைய அப்புறம் கூட பிரிக்கலாம், அப்புறம் தான் பிரிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்குள்ள அவர் சொல்லி இருக்காரு, இந்த திருமணத்தினால் உங்களுக்கு நிறைய
எதிர்பாடுகள், அதாவது உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு, நீங்க செய்வது கொஞ்சம் தவிர்க்கலாம் என்று தோன்றுகிறதுன்னு எழுதியிருக்காரு. ஆனா இவர் அதை படிக்கவே இல்லை. அது நடந்ததாக இது நெட்டில நான் பார்த்த விஷயம். சோ இது எப்படி இருக்குன்னா, அவங்க 2 பேருடைய இறப்பை கூட பாக்குறாங்க. 2 பேரும் அடுத்தடுத்த வருஷம், இவரை விட பெரியாரை விட ராஜாஜி 1 வருடம் பெரியவர், ஆனால் 1 வருடம் முன்னாடி அதே மாதிரி பிறப்பும் இறப்பும் அந்த கொஞ்சம் நியரஸ்டா இருக்கு. 25 டிசம்பர்ல அவர் இருக்கிறாரு, இவர் 24 டிசம்பர்ல இருக்கதாக சொல்லப்படுது. சோ இங்கேயும் நட்பு, ஆனால் என்னங்க, எதிரெதிரான குணங்களுக்காக. அப்போ நட்பை பற்றி மகரிஷி சொல்றாங்களே, இந்த ஒரு நிமிஷத்துல கூட ஒருத்தருக்கு நட்பு வருது. இப்ப நம்ம இன்னும் குறிப்பா இப்ப இன்னைக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நட்பு, நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நட்பெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணால பார்க்காம தானங்க ஏற்பட்டது. யோசிச்சு பாருங்களேன். ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி அந்த கோவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம எல்லாரையும் வீட்டுக்குள்ள பூட்டி வச்சது. அந்த நேரத்தில் வான்காந்த தொடர்புல வந்தவங்க தானே நம்ம எல்லாரும். இதுல எத்தனை பேரை நம்ம நேர்ல பார்த்திருக்கோம். நேர்ல பார்க்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு வியப்பு சமீபத்துல நாங்க அனுபவிச்சோம். எல்லாரையும் குரல் வழியாக தான் கேட்டிருக்கிறோம். இவங்கதான் இவங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஏற்படக்கூடிய சந்தோஷம். அப்ப அது உறுதியான நட்பாகத்தானே இருந்திருக்கு. பார்க்கணும்னு இல்ல, பார்க்காமலே குரல் வழியாக ஒரு நட்பு, ஒருத்தருடைய கருத்து நம்ம மனதுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆழமான தாக்கம். அந்த தாக்கம் நல்லதாக இருக்கு நம்ம வேதாத்திரியத்தின் மூலமாக கிடைக்கும் பொழுது. அப்ப இததான் மகரிஷி அன்றொரு நாள் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நமக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை உணர்த்துறாங்க. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம யோசிச்சு பார்க்கலாமா? காலையில இருந்து எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ, எப்படி எல்லாம் நமக்கு நட்பு கிடைச்சிருக்கு, எந்தெந்த இடத்துல எல்லாம். உடுக்க இழந்தவன் கை போல நமக்கு ஒருத்தர் கை கொடுத்திருக்காங்க. கை கொடுத்தால்தான் நட்புன்னு அல்ல, நம்முடைய தவறுகளை கூட தெரியாதவர்கள் சுட்டிக்காட்டி நீங்க இதை இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொன்னவங்களும் நமக்கான உண்மையான நட்பு தான், இல்லைங்களா? சோ அந்த மாதிரி மகரிஷியோட வாழ்க்கையில எக்கச்சக்கமான நட்புங்க. வாழ்க்கை விளக்கத்தை படிச்சு பார்க்கும்போது கிடைச்சது. ஆனா நான் நேரத்தை பார்க்க மறந்துட்டேன். சோ நிறைய விஷயங்கள் இருக்கு. சுவாமிஜியோட வாழ்க்கை விளக்கத்துல அவருக்கு கிடைத்த நட்பினுடைய அதிகாரம் அவ்வளவு பெருசு. சோ அதை இன்னொரு முறை வாய்ப்பு கிடைக்கும் போது நாம சிந்திப்போம். சோ நட்பு அப்படிங்கிறது எதிர்பார்த்தலை தாண்டி அந்த ஆத்மார்த்தமான ஒன்று, குறை நிறைகளோடு எல்லாரையும் ஏற்றிக்கொள்ளக்கூடிய நட்பு. அந்த நட்பு நலம் நமக்கு சமுதாயத்தோடையும் இருக்கணும், உலகத்தோடையும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மகரிஷி இன்னைக்கு நமக்கு உணர்த்துறாங்க. எல்லாரும் நண்பர்களே, யாதும் ஊரே யாவரும் கேளே என்ற கணியன் பூங்கொன்றனாடைய பாடலுக்கு இன்னும் ஆழமான ஒரு அழுத்தம் கொடுக்கிறது மகரிஷியினுடைய இந்த கவிதை. இது போல இன்னும் இன்னும் நிறைய கவிதைகளை எடுத்துக்கொள்வோம். ஆழ்ந்து உணர்ந்து நாம முன்னேறி மற்றவரையும் முன்னேற்றுவோம். நட்பு வாழ்க. எனக்கு கிடைத்த அனைத்து நட்பு, அனைத்து அன்புகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என் சிறந்தாழ்ந்த நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நேரம் போனதே தெரியவில்லை அம்மா. நீங்க நட்பை பற்றி சொல்லி கொண்டு போகும்போது நீங்க சொல்லும் பொழுதுதான் நேரத்தை பார்த்தா போட்டுவாண்டு அவ்வளோத்துக்கு காதலுக்கு